ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆரோக்கியமாக நம்ம குழந்தைங்களாம் காய்கறி சாப்பிடாதவங்களையும் சாப்பிட வைக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ரெசிபி தான். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே ஆயில் வித்தவுட் ரொம்ப கம்மியாக ஆயில் போட்டு நம்ம ஒரு எல்லா வெஜிடபிளும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். எல்லா வெஜிடபிளும் இல்லை, முக்கியமாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஃபஸ்ட்டு காமிச்சது. இது குடமிளகா, அதுக்கப்புறம் கேரட்டு, முக்கியமாக பீன்ஸு, இது 4 இருந்தாலே நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டாணி, பச்சை பட்டாணி. வீட்டிலே நம்ம எப்படியே ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஹோட்டலில் ரொம்ப ஆயில் போடுவாங்க. நம்ம ஆயில் இல்லாமல் வீட்டிலே எல்லா காய்கறிகளும் சேர்த்தனால குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்த்தியாக இருக்கும். அதை எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன் பாருங்கள். ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காய தாள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குடமிளகா, கேப்சிகம், கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் கொஞ்சமாக பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக தேவைப்படுறது. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சமாக சாதம் போடுறேன்னு ஒன்று, உங்களுக்கு காரம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும் இன்னொரு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். அப்புறம் காலிஃப்ளவர் சும்மா இத்தினூண்டு கிடஞ்சனால அதை எடுத்து போட்டேன். அது உங்களோட விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி பாருங்கள், இப்போ நான் போட்டது எல்லாமே இப்போ பச்சை பட்டாணி இப்போ சீசனு, அதனால் அது வாங்கி இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், மிளகுத்தூள், மிளகு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். வீட்டிலே மிளகை ஃப்ரை பண்ணி அதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதேமாதிரி இதுக்கு ஒன்று தேவையானது எக்ஸ்ட்ரா சோயா சாஸ். இது நீங்கள் கடையில் நீங்கள் ஒரு பாட்டில் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாணலி, பெருசாக வாணலியோ அல்லது ஃப்ரை பேனோ இதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக ஃப்ரைட் ரைஸ்க்கு நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, ஹோட்டல்லையும் சரி எங்கேயுமே. ஆனால் நான் கொஞ்சம் மினிமம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ எண்ணெய் ஊற்றலை. இது அந்த காய்கறிங்களாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் வேணும்னால ஊற்றிருக்கேன் பாருங்கள், இவ்வளோ தான் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆனியனும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சொல்லலை, சின்ன வெங்காயம், அப்புறம் தேவையானதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க கட் பண்ணி. பக்கத்தில் எல்லாமே கட் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சிங்கன்னா தான் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்ச பூண்டு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச ஒரு 4 பூண்டு பல் தான் எடுத்துருக்கேன், நிறைய எடுத்துக்கல. அந்த பூண்டை போட்டுக்கோங்க. பூண்டை போட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டாக. இப்போவே இந்த பூண்டை போடும்போதே பச்சை மிளகாயும் அதை நறுக்கி வச்சதை 2ஆக கீறி வச்சதை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அந்த எண்ணெயில் அந்த காரம் கொஞ்சம் இறங்கணும். அதுக்கோசரம் பாருங்கள், நான் திருப்பி போடுவேன், அந்த மாதிரி போட்டால் நல்லது. ஏன்னா சீக்கிரமாக அதோட காரம் எண்ணெயில் இறங்கும். அதுக்கோசரம், ஏன்னா நிறைய நம்ம வேக வைக்க போகிறதில்ல அதை, அதனால் இந்த எண்ணெயிலேயே பட்டு அந்த எண்ணெயில் அந்த காரம்லாம் இறங்கணும். அதுதான் நம்மளுக்கு காரம் கொஞ்சம் கொடுக்கும். அப்புறம் பெப்பர் பவுடரும் போட போகிறோம். இது நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெங்காயத்தாள் நீங்கள் வாங்கும்போது சின்னதாக வெங்காயம் அதில் இருக்கும், அந்த இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். என்கிட்ட அந்த வெங்காயம் இல்லாதனால தனியாக சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சு போட்டிருக்கேன். அதை ஒரு 5-6 வெங்காயம் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு கூட குறைய உங்களுக்கு வீட்டுக்கு நிறைய சாப்பிடுவாங்கன்னா வெங்காயம் அதிகமாக போட்டுக்கோங்க. அந்த மாதிரி தான். எதுவுமே இவ்வளோ தான் போடணுங்கிறது இது இல்லை, அவங்கவுங்களோட விருப்பம். வீட்டில் இருக்கிறத வச்சு போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு காய்கறியாக சேர்த்திக்கலாம். நான் சும்மா இத்தினூண்டு அந்த காலிஃப்ளவர் இத்தினூண்டு ஒரே ஒரு பீஸ் இருந்து, சரி அது வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு போட்டிருக்கேன். பட் அது இருந்தாலும் போட்டுக்கலாம். அது காலிஃப்ளவர் நார்மலாக போடுறதில்ல, நான் இருந்தாலும் சும்மா போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு போட வேண்டியது கேரட்டை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கேரட்டை கொஞ்சம் வேகறதுக்கு நேரம் ஆகும். அது கொஞ்சம் திடமான காய்கறி, கொஞ்சம் ஹார்டான காய்கறினால அதை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்க விட்றேன் நான். ஒரு 2 நிமிஷம் அதை வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பீன்ஸ் போடுங்க.
இந்த கேப்லேயே நீங்கள் வந்து லைட்டாக வந்து உப்பும் இப்போ வேணுன்னா சேர்த்திக்கலாம். நான் எல்லா காய்கறியும் போட்டதுக்கப்புறம் உப்பு போடுறேன். நீங்கள் ஒவ்வொரு காய்கறியாக போட்டதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆக விட்டாலும் சரி, இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் போட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பீன்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் கேரட் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பீன்ஸு கொஞ்சம் நல்லா அப்படியே இது வந்து ஃபுல்லாகவே வந்து இது நம்ம வேக விடுறது இல்லை. ஸோ இந்த வதங்குறதுலேயே தான் முக்கால்வாசி வேக போகுது. அதுக்கப்புறம் லைட்டாக நான் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வேக வைப்பேன். காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஸ்டைல் நான் பண்ணுறது வீட்டில் எப்படி பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க இது. சில பேர் பச்சை மிளகாய் இந்த பூண்டுலாம் போட மாட்டாங்க. நான் கொஞ்சம் போடுவேன். அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ஒரு 2 தடவை செஞ்சு பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். உங்களுக்கும் எப்படி பிடிக்கும்னு பாருங்கள். ஆனால் இதில் ஒரே ஒரு இதுனா அந்த ஷேப்டு வந்து கரெக்டாக கட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபுட் ப்ராசஸரில் அன்ஈவனாக கட் பண்ணால் இது நல்லா இருக்காது. ஸோ இதில் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கையில் தான் கட் பண்ணணும். ஏன்னா அந்த ஷேப் வந்து நீங்கள் ஃபுட் ப்ராசஸில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பெல்லாம். ஸோ குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணணும். ஓரளவுக்கு ஸ்கொயர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பீன்ஸ் ஆகட்டும், கேரட் ஆகட்டும் எல்லாமே வந்து பீன்ஸை வந்து எப்போ போல பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நான் சொல்கிற கேரட்டை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக. இப்போ பீன்ஸ் போட்டதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும் போட்டுக்கோங்க. இதையும் எல்லாம் நல்லா கொஞ்சம் வதக்குங்க. எண்ணெய் வந்து நீங்கள் பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த காய் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த எண்ணெயில் தான் வறுக்கணும். அதனால் ரொம்பவும் கம்மியாக இத்துணூண்டு 1 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டாலும் பத்தாது. ஓரளவுக்கு ஹோட்டலில் கம்பேர் பண்ணும்போது நம்ம வீட்டு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அவ்வளோ ஆயில் இருக்காது. அது நம்ம ஷூராக சொல்லலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் வந்து எல்லா காய்கறியும் ஓரளவுக்கு அது பீன்ஸ் வரைக்கும் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன், நான் வந்து 1 ஸ்பூன் சொல்கிறாங்க. பட் 1 ஸ்பூன் இருந்தால் ரொம்ப அந்த திதிப்பாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் வரதுக்கோசரம் இதை போட்டிருக்கேன் நான். அதுவும் சோயா சாஸும் போட்டால் தான் அந்த வந்து ஃப்ரைட் ரைஸோட அந்த டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் ரைஸ்க்கே. 1 ஸ்பூன் போட்டால் நல்லா இருக்க மாட்டேங்குது. நான் ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சேன் 1 ஸ்பூன் போட்டு. பட் அது ரொம்ப திதிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இல்லை. ஸோ அதனால் இப்போ நான் குறைச்சிட்டேன். இப்போ 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிங்க. அதுக்காக இந்த சைடு உப்பும் போட்டுக்கோங்க கொஞ்சம். அதாவது உப்பு நிறைய போடாதீங்க. ஏன்னா சில பேர் ரைஸ் வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருவாங்க. இதுக்கு வந்து ரைஸ் வந்து நீங்கள் தனியாக வரையாக சாதம் எடுத்து வடித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். குக்கரில் வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்குமான்னு தெரில, கஞ்சி கட்டினா. அதனால் தனியாக சாதம் வடித்து வச்ச சாதம் நாங்கள் இப்போ அப்படி தான் பண்ணுறோம். ஸோ அந்த சாதத்தை நீங்கள் வடித்து தனியாக சூடாக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ வந்து பாதி வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய போடாதீங்க. நல்லா இருக்கட்டுமே நினச்சி 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா அது டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் தயவுசெய்து வந்து அந்த சோயா சாஸ் மட்டும் நிறைய போட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு போடும்போது 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், அதுவே அதிகம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைங்கிற பட்சத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட் 1 ஸ்பூனே என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே 1 ஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னா ஒரு தடவை 2 ஸ்பூன் போட்டு பார்த்துட்டு அது ரொம்ப நல்லாவே இல்லை. அதனால தான் இது ஒவ்வொன்றும் வந்து நம்மளுக்கு லைஃப்பில் பாடம் தான். எதுவுமே வந்து யாரும் கற்றுக்கிட்டு வரதில்லை. நம்ம ஒரு தப்பு செய்ய தான் நம்ம அதை வந்து திருத்தி சரி பண்ண முடியும். பாருங்கள், அடுத்தது குடமிளகாய் போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு தப்பு பண்ணால் தான் ஒரு லெசனாக இருக்கும். பாருங்கள், திரும்பவும் குடமிளகா போட்டிருக்கேன். இது பாதி வந்து அதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த குடமிளகா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண வந்து அதெல்லாம் சுருங்கிட்டு வரும், இந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாம். ஸோ சிலது ரொம்ப சுருங்கிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த க்ரீனிஷ்ஷாக அதே மாதிரி கிடைக்கணுங்கிறக்கோசரம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டு ஒரு தடவை கலந்துட்டீங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடரு. இந்த பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இந்த காய்க்கு தகுந்த மாதிரி. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், குட்டி ஸ்பூனு. அதில் 1 ஸ்பூன் போட்டு நான் இது பண்ணியிருக்கேன், கலந்து விட்ருக்குறேன் இந்த காய்க்கு தேவையானது பெப்பரு. அதுக்கப்புறம் சாதம் போடும்போது திரும்ப ஒரு தடவை போட்டுக்குவோம் சாதத்தில்.
ஸோ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் நான் இப்போ வரைக்கும் போடலை. இந்த குடமிளகாலாம் போட்டு, அதாவது மற்ற அந்த கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பாதி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் குடமிளகா போட்டேன். குடமிளகா போட்டு ஒரு தடவை சும்மா அப்படி ஊற்றிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, நிறைய ஊற்றக்கூடாது, சும்மா தெளிப்பாங்க சில பேர். சில பேர் அது தெளிக்கவே மாட்டாங்க, அப்படியே விட்ருவாங்க. ஆனால் என் பையன்லாம் காய் வேகலைன்னு சொல்லுவான். ஸோ அவனுக்கோசரமும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் காய் வேகலைன்னு சொல்லுவாங்களுக்கோசரமாக நான் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு நல்லா வந்து ரொம்ப அடுப்பை வந்து ரொம்ப மினிமமாக வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சுக்கிட்டேன். சிம்மில் வச்சுட்டு இந்த காயை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் இது எடுத்து இப்படி கலந்து விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் அப்படி வச்சு இது பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. பாருங்கள், அந்த தண்ணி ஊற்றினால காயும் வெந்திருக்கும். அந்த க்ரீனிஷ் அந்த இது நீங்கள் சர்க்கரை போடுறதுக்கு காரணம் வந்து அந்த க்ரீனிஷ் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகிறது தான். க்ரீனாக அந்த வெஜிடபிள்ஸோட கலர் வந்து ஒரிஜினல் கலர் அப்படியே தங்கும். அதுக்கோசரம் தான் அதை போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம், சர்க்கரை போட்ட காரணம். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி எல்லாம் இது பண்ணி மூடி வச்சு கொஞ்சம் நேரம், எல்லாம் 2 நிமிஷம் 5 நிமிஷம், அதுக்கு மேலே இல்லை. பெப்பர் பவுட்ரு போட்டதுக்கப்புறம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு இதெல்லாம் போட்டு கடைசியாக வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லைங்களா, வெங்காயத்தாள், அது வந்து பாதியை போட்டுக்கோங்க, ஃபுல்லாக போட்டுக்காதீங்க. கொஞ்சம் வதங்குற மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய தாளாக இருந்தால் அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இலசை வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க கடைசியாக போடுறதுக்கு. அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ரீனிஷாகவும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேரட்டு இந்த அளவுகள் வந்து உங்களுக்கு எது அதிகமாக இருக்கோ போட்டுக்கோங்க. இல்லை எல்லாமே ஈவனாக போடணும்னு சொன்னாலும் எல்லாமே ஈக்குவலாக போட்டுக்கோங்க. அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த காய்கறியோட சத்தெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு போகும். அதனால தான் வந்து இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா பெப்பர் நல்லது உடம்புக்கு. எல்லா வெஜிடபிளோட நம்மளோட சத்தும் போகுது. குழந்தைங்க நார்மலாக வந்து கொடுத்தாங்கன்னா காய்கறி சாப்பிட்டு ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. அது எல்லார் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தான். ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதை கொஞ்சம் மூடி போட்டு நல்லா இது அடிக்கடி வந்து கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இது பண்ணிங்கன்னா அந்த ஆவியிலே அது வந்து கொஞ்சம் வெந்துடும் உங்களுக்கு. அப்போ வந்து அந்த பச்சையாக சாப்பிட்றங்க இருக்காது. அது ஹாஃப் பாயில் ஆகிடும், ஹாஃப் ஃப்ரை ஆகிடும், கொஞ்சம் பாயில் ஆகிடும். பார்த்திங்கன்னா அது நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது நல்லா நறுக்குன்னு வாய்க்கு கடிக்கும் போது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் வந்து மூடி போட்டு வேக வைக்கும்போது அது வந்து நம்ம வந்து தண்ணியும் நிறைய சேர்க்கல, ஆயிலும் நிறைய சேர்க்கல. பட் அதோட நம்மளுக்கு சத்து ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் வந்து உதிரியாக சாதத்தை எடுத்து போட்டு கிளற வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள், இந்த மாதிரி பரத்துறதுனால என்னென்னா இது வந்து நல்ல வானிலை கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ கீழே வந்து உங்களுக்கு நல்லா சூடுபடுனால நான் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணோம். இம்மீடியட்டாக உடனே நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கிளறி விட்டு கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். நிதானமான தீயில வைங்க, சிம்மில் வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேகிறது வந்து நல்லாவும் வேகும், உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது, எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஓரளவுக்கு 100% முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சாதம் ஒயிட் ரைஸ் பாருங்கள் நான் செஞ்சு வடித்து வச்சுருக்கேன். உதிரியாக பாருங்கள். இதுக்கு வந்து உதிரியாக வேணும் சாதம். நான் இது செஞ்சது வந்து நான் வீட்டு சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். இதுவே நீங்கள் பாசுமதி ரைஸ் இல்லைனா பிரியாணி ரைஸில் செஞ்சிங்கன்னா இன்னுமே அதோட இது நல்லா சூப்பராக வரும். பட் எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் செய்கிறேன். இது வந்து சாப்பாட்டு அரிசி தான். இப்போ எப்பவும் வீட்டில் செய்கிற சாதத்துக்கு செய்கிறது. இதை உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். அதை அப்படியே கொட்ட வேண்டியது தான். அதில் பாருங்கள், அப்படியே கொட்டிட்டு ஃபுல்லாகவே கொட்டிட்டு நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உதிரியாக வந்திருக்கு. இது என்னென்னா சூடாக சாப்பிட்ணும். இது நீங்கள் செய்யும் போதே பாருங்கள், உதிரியாக வந்து இதுக்கு மேலே என்ன வந்து சால்ட்டு கொஞ்சம் வந்து சில பேர் வந்து சாதம் வடிக்கும் போதே கொஞ்சம் வந்து அது சால்ட்டு போட்டுட்டு வடிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கீங்கன்னா தேவையில்லை.
இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து இந்த சாதத்துக்கும் இந்த பெப்பர் பவுட்ரு இது பண்ணால காய்க்கு கொஞ்சமாக இதுக்கு கொஞ்சமாக பிரித்து பிரித்து 2 தடவை போட்டுறேன். சில பேர் ஒரே அடியாக போட்டுருவாங்க. அதேமாதிரி சால்ட்டும் அப்படி தான் கொஞ்சமாக இது சாதம் போட்டதுக்கப்புறம் போடுறேன். ஏன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த சாதத்துலேயும் அந்த இது உப்பும் இது பண்ணணும். ரொம்ப அப்படியே அழுத்தி பிசையக்கூடாது. அப்படியே மேலோட்டமாக பாருங்கள் நான் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். மேலேருந்து கீழே வச்சு வச்சு லைட்டாக கலக்கணும். நல்லா அழுத்துனீங்கன்னா அது எல்லாம் குழஞ்சி போயிடும் சாதம். ஏன்னா சாதமும் சூடாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மெதுவாக இது பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஆச்சு. நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒயிட் கலரு சாதம், அப்புறம் க்ரீனு, அப்புறம் கேரட்டு, ஆரஞ்சு கலரு, எல்லா கலரும் சேர்ந்து பாருங்கள் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குது. இந்த மாதிரி அடிக்கடி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இதோட காம்பினேஷனாக வந்து நம்ம சாஸ் இருந்தால் வச்சு சாப்பிட்லாம். நான் அடிக்கடி சாஸ்லாம் வாங்கி வைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். ஏன்னா அதே பழக்கம் ஆகிடும். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த இலசா இருக்கிற வெங்காயத்தாள்களையும் தூவி விட்டுறணும். தூவி விட்டு இதை வந்து அப்படியே ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் மூடி வச்சாலும் சரி, இல்லது இதை எடுத்து அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கனாலும் சரி. ஏன்னா இது சூடாக அப்போவே பரிமாறினீங்கன்னா செஞ்ச உடனே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப நேரம் ஆற வச்சிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். ஏன்னா சூடாக சாப்பிட்டு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாட் பாக்ஸ் இருந்தால் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. நான் அப்படி தான் ஹாட் பாக்ஸில் வந்து, ஏன்னா என் சன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டேன் மத்தியானம். அவன் வந்தால் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு நான் ஹாட் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இது எப்போவுமே சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஹாட் பாக்ஸ்னால் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு சூடாக இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இதை வெளியிலே வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஆறி போயிடும். ஆறி போனால் அவ்வளோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன் என்னென்னு. கொஞ்சம் வளவளன்னு சொல்கிற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க, சாரி. ஏன்னா தெரியாதவங்களுக்கும் அழகாக வீட்டிலேயே நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்கள். இது வந்து பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி தான். ஸோ அதனால தான் கொஞ்சம் லென்த்தியாக போகுது வீடியோ. பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் வந்து ஹோட்டல் ஸ்டைலே நம்ம வீட்டிலையே செய்யலாம். இதோட சாஸ் மட்டும் டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கோங்க தேவைப்பட்டால், இல்லைன்னா வாங்கிக்கோங்க. இல்லை உங்களால் சாஸ் வீட்டிலே செஞ்சு முடிஞ்சால் கூட செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரெடி சாப்பிட்றதுக்கு நான் வந்து ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஹாட் பாக்ஸில் போட்டு நீங்களும் வந்து எப்போ செஞ்சுட்டு பக்கத்துலேயே உடனே இருந்தாங்கன்னா எல்லாேருக்கும் பரிமாறிடுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் யாருக்கோ கொடுக்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹாட் பாக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் சூடாக இருக்கும் அவங்க வர வரைக்குமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன், மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்ம ஹோட்டலில் வாங்குகிற மாதிரி அதே மாதிரியே டேஸ்ட்டில் வந்திருக்கு. காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இதில் ஹோட்டலில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஏகப்பட்ட காஸ்ட் ஆகும். எனக்கு ஷூராக தெரியல. பாருங்கள் எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம். வீட்டில் சாப்பிட்டோம்னா அது எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்லாம். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நான் வந்து இப்போ தட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கையில் பாருங்கள் ஆயில் எவ்வளோ ஒட்டாமல் நம்ம நார்மலாக ரொம்ப கம்மியாகவே சேர்த்திருக்கோம். ஆனால் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கு. நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் நிறைய இது சாப்பிட்ருக்கேன். ஸோ ஆயிலும் கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு எல்லா ஹெல்த்தி ஃபுட்டும் உள்ளே போகுது, எல்லா ஹெல்த்தி வெஜிடபிள்ஸும். டேஸ்ட்டு ஃபுல்லும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.